என்னில் பிரியமான என் குமாரனே குமாரத்தியே, நீ என்னால் என்றுமே எனக்கு மறக்கப்படுவதில்லை என்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நமக்கே நம் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கப்பட்ட வசனம். ஆகையால் யாவரும் சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆமென். God bless you. Have a nice day. உங்களுக்காகவே ஒரு சிறப்பு குறிப்பு. தினசரி உங்களுக்கு ஞாபக மருதி இருந்தால் தினசரி ஒரு நாள் விகிதம் 4 பாதாம் பருப்பை மென்று சாப்பிட்டு வந்தால், வெறும் காலையில் ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் பாதாம் பருப்பை மென்று சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மெமரி பவர் அதிகமாகும். இது உங்களுக்கான வரிகள். நான் கூறுவது உண்மை இருக்கும் இடத்தில் கட்டாயம் பிடிவாதம் இருந்தே இருக்குங்க. அதே போல நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணமும் நடத்தையும் இருக்குங்க. அதை விட அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருந்து கொண்டே இருக்குங்க. அன்பானவர்களுக்கு என்றுமே இறங்கி போவது தவறே இல்லைங்க. நம்முடைய அன்பு புரியாதவர்களிடம் நாம் விலகி போவதும் தவறே இல்லைங்க. தனிமையில் தொடர்கிறது இங்கு உள்ள சிலருடைய வாழ்க்கை பயணங்கள். நீங்களும் நானும் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் எனது அன்புக்கு சொந்தமான ஒரே உறவு நீங்கள் மட்டும்தான். என்றும் அன்புடன் சுபாஸ்ரீ. உங்கள் வாழ்வில் சில தருணங்கள் எல்லாம் மீண்டும் உருவாக்க உங்களால் முடியாது. நீங்கள் இந்த உலகில் இருக்கும்போதே எல்லாவற்றையும் ரசித்து கொள்ள பழகுங்கள். வாழ்க்கை நன்றாய் இருக்கும்.